श्रीवासाय धीमहि तन्नो साई प्रचोदयात्। ओम श्री नित्यानंद कुबेर साई नमः। ओम श्री नित्यानंद कुबेर साई नमः। ओम श्री नित्यानंद कुबेर साई नमः. ஆலியாமூர்த்தி அஸ்த நட்சத்திரம் இவாளுக்கு ஆள் ஆரோக்கியத்தோட குடும்பத்தோட நிம்மதியா சந்தோஷமா வாழறதுக்கு உண்டான பாக்கியம் வேணும்னு கேட்டிருக்கா. சூரியதேவ் அஸ்த நட்சத்திரம். இந்த குழந்தை இன்னும் சரியா நடக்க ஆரம்பிக்கலைன்னு சொல்லி அவ அம்மா அப்பா பிரார்த்தனை வச்சிருக்கா. சுவாமி உங்களுடைய பரிபூர்ண அனுகிரகத்தால அந்த குழந்தை நல்லா நடந்து பெரிய ஆளாக்கி நல்லா படிச்சு அவ நினைச்ச மாதிரியான வாழ்க்கை அமையணும் அப்படிங்கிற பிரார்த்தனை முன்வைக்கிறோம். சித்ராஸ்த நட்சத்திரம் இவாளுக்கு ஆரோக்கியத்தோட குடும்பத்தோட நிம்மதியா சந்தோஷமா வாழறதுக்கு உண்டான பாக்கியம் வேணும்னு சொல்லி பிரார்த்தனை வச்சிருக்கா. தானியா கோபி அஸ்த நட்சத்திரம். இந்த குழந்தைக்கு இன்சுலின் போட்டு இருக்கா, டயபிட்டிஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்னு சொல்லியிருக்கா. சுவாமி அந்த குழந்தைக்கு பரிபூர்ணமா குணமாகி ஆயுள் ஆரோக்கியத்தோட குடும்பத்தோட நிம்மதியா சந்தோஷமா வாழணுங்கிறது பிரார்த்தனை. சாய் பிரணவ் அஸ்த நட்சத்திரம் ஆயுள் ஆரோக்கியத்தோட குடும்பத்தோட நிம்மதியா சந்தோஷமா வாழணுங்கிறது பிரார்த்தனை. ரம்யா அஸ்த நட்சத்திரம் ஆயுள் ஆரோக்கியத்தோட குடும்பத்தோட நிம்மதியா சந்தோஷமா வாழணுங்கிறது பிரார்த்தனை. பூஜா அஸ்த நட்சத்திரம் ஆயுள் ஆரோக்கியத்தோட குடும்பத்தோட நிம்மதியா சந்தோஷமா வாழணுங்கிறது பிரார்த்தனை. தினேஷ்குமார் அஸ்த நட்சத்திரம் ஆயுள் ஆரோக்கியத்தோட குடும்பத்தோட நிம்மதியா வாழணுங்கிறது பிரார்த்தனை. ரத்னபிரியா அஸ்த நட்சத்திரம். சுவாமி இந்த பொண்ணுக்கு வாழ்க்கையிலையும் சரி வேலையிலையும் சரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கு. அதே மாதிரி ஒரு கேஸ் நடக்கிறது, அந்த பொண்ணு அதுல ஜெயிச்சு அடுத்ததாக சீக்கிரமா வரணும், அந்த பொண்ணு நல்லா கல்யாணம் பண்ணிட்டு சீக்கிரமா செட்டில் ஆகணும் அப்படிங்கிற பிரார்த்தனையை முன்வைக்கிறோம். பூர்ணிமா அஸ்த நட்சத்திரம். சுவாமி அவளுக்கும் இந்த மாதிரி சில உடல் உபாதைகளும் மன சஞ்சலங்களும் ஏற்பட்டு இருக்கு. அவ குடும்பம் கொஞ்சம் மன சஞ்சலத்தோட இருக்கிறனால எல்லாம் பரிபூர்ணமாக குணமாகி ஆயுள் ஆரோக்கியத்தோட குடும்பத்தோட நிம்மதியா சந்தோஷமா வாழறதுக்கு உண்டான பாக்கியத்தை நீங்க கொடுக்கணும் அப்படிங்கிற பிரார்த்தனையை முன்வைக்கிறோம். சுவாமி வெளிநாட்டுல இருக்கக்கூடிய போர் சூழல் எல்லாம் நிவர்த்தி ஆகி அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் சகல சௌபாகியத்தோட சந்தோஷமா சமாதானமா வாழறதுக்கு உண்டான பாக்கியம் சீக்கிரமா வாழ்க்கெல்லாம் கிடைக்கணும். உங்களுடைய பரிபூர்ண அனுகிரகத்தால் அதை சித்தி பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற பிரார்த்தனையை புது பிரார்த்தனையா வைக்கிறோம். எத்தனையோ பேர் நம்ம கிட்ட பிரார்த்தனை வைக்கிறா. சுவாமி உங்களுக்கு நன்றி சொல்லிட்டே இருக்கா ஒவ்வொருத்தரும். ஏன்னா ஓணும் நடந்துட்டு தான் இருக்கு. உங்களுடைய எப்பவுமே உங்களுடைய விளையாட்டு அப்படிங்கிறது எங்க கூட இருந்தாலும் எப்ப நேரமோ அந்த நேரத்துல சரியா எங்களை காத்து ரட்சிச்சு நீங்க கரையேற்றிடுறீர்கள். அதுக்கு ரொம்ப 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 நன்றி. என்ன பிரச்சனையா இருந்தாலும் அந்த மனபாரத்தை எல்லாம் போக்கி மன சஞ்சலங்களை போக்கி உபாதைகளை போக்கி நீங்க ரொம்ப நல்லது பண்ணி கொடுத்துட்டே இருக்க. ஒவ்வொரு தடவையும் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்றதுக்கே கொடான்னு கொடி தடவை சொல்லணும். சுவாமி உங்களுடைய பரிபூர்ண அனுகிரகத்துக்கு ரொம்ப 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 நன்றி. நீங்க குழந்தை அங்க இருக்கிறனால கேட்டதை கேட்டபடி கொடுத்துட்டு அவளுக்கு அருள் பாலிக்கிறீர்கள். எப்பவும் உங்களுடைய அனுகிரகம் பரிபூர்ணமா எல்லாருக்கும் கிடைக்கணுங்கிற கோரிக்கையை புது கோரிக்கையா வைக்கிறோம். சுவாமி இளமாறன் மக நட்சத்திரம் இவளுக்கு சோரியாசிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்தனை வச்சிருக்கா. சுவாமி அது பரிபூர்ணமா குணமாகி ஆள் ஆரோக்கியத்தோட குடும்பத்தோட நிம்மதியா வாழறதுக்கு உண்டான பாக்கியத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறத பிரார்த்தனை. சுரேஷ்குமார் திருவோண நட்சத்திரம் இவளுக்கு கண்ணுல கொஞ்சம் பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கா. அதுல இருந்து அவ பரிபூர்ணமா குணமாகி ஆள் ஆரோக்கியத்தோட குடும்பத்தோட நிம்மதியா வாழணும் அப்படிங்கிற பிரார்த்தனையும் வச்சிருக்கா. சுவாமி இது மாத்திரம் இல்லாம நிறைய பேர் கோரிக்கைகள் வச்சிருந்தா இருக்கா. நம்ம ஒவ்வொரு தடவையும் உங்களுடைய காலடியில நம்ம சமர்ப்பிச்சிடுறோம். அதுக்கேற்ற மாதிரி வகரமாக்கேற்ற மாதிரி அந்த விஷயங்களை நீங்க நடத்தி கொடுத்து சித்தி பண்ணி கொடுக்குறாள் அப்படிங்கிறது எங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய பாக்கியம். தேங்க்யூ சோ மச். ஓகே, நீ எல்லாருக்கும் எல்லா விதமான கோரிக்கைகளும் சீக்கிரமா நிறைவேறணுங்கிற கோரிக்கை புது கோரிக்கையா நாங்க வைக்கிறோம். இதை பார்த்துட்டு இருக்கிறவா கூட அவன் மனசுல இருக்கக்கூடிய சஞ்சலங்கள் நீங்கி அவளுக்கு நடக்கக்கூடிய நல்ல காரியங்கள் சீக்கிரமா நடத்தி கொடுக்கணுங்கிற பிரார்த்தனையை வைக்கிறோம். சுவாமி உங்களுடைய பரிபூர்ண அனுகிரக கடாட்சம் சிதரசு. ஓம் ஸ்ரீ நித்யானந்த குபேர சாயி நமஹ. ஓம் ஸ்ரீ நித்யானந்த குபேர சாயி நமஹ. ஓம் ஸ்ரீ நித்யானந்த குபேர சாயி நமஹ.